நம்ம எந்த வகை மாடு வச்சிருந்தாலும் அந்த மாட்டுக்கான தீவனத்தை முறைப்படுத்துங்க. ஒரு மாடு அப்படிங்கிறப்ப உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம் மூணும் திங்கணும். நிறைய பேர் வந்து புல்லா போடுறான், உலர் தீவனத்தை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறான். சென்னையில் பாருங்க, வைக்க புல்லா போடுவாங்க, பச்சையை கண்ணில் காட்ட மாட்டாங்க. கூட்டத்தில் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை விவசாயம்ங்கிறது மாடு சம்பந்தப்பட்டது. பஞ்சகாவியா போடுங்க, ஜீவாமிர்தம் போடுங்க, அமுத கரைசல் போடுங்க, அடி உரம் போடுங்க, இதை தான் நம்ம சொல்றோம். அப்ப அதெல்லாம் என்ன? மாட்டுடைய பொருள்கள். சாப்பிட்றதாங்க வெளியே வரும். சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டது மட்டும்தானே வெளியே வரும். கோமியம் வந்து தரமா இருக்கணும். எப்ப தரமா இருக்கணும்? அது முறையா சாப்பிட்டா கோமியம் தரமா இருக்கணும். சாப்பிடலன்னா எப்படி தரமா இருக்க முடியும்? அதுக்காக தான் நான் சொல்றேன், கிடைக்கக்கூடிய வைக்கோலை, இயற்கை முறையில் விளைந்த நெல்லோட வைக்கோல் இருந்துச்சுன்னா சேமிச்சு வைங்க, அதை கொடுங்க. பசுந்தீவனம் கொடுங்க. உலர் தீவனம் தேவைப்படுற பால் கறக்கக்கூடிய நேரத்தில் தேவை இருந்தால் கொடுங்க. பொட்டு, நம்மளுடைய பொட்டை அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த பொட்டு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நான் உளுந்து போட சொல்கிறேன். மறைமுகமாக சொல்கிறது என்னன்னா, உளுந்து பொட்டுக்காக சொல்கிறேன், கொடிக்காக சொல்கிறேன். கடலை கொடி, உளுந்தங்கொடி, கொடிக்காக சொல்கிறேன். சேர்த்து வைங்கப்பா. நிறைய பேர் வந்து இந்த தென்னை மட்டை தூளாக்கும் கருவி இருக்கு, அந்த கருவியில் உள்ள விட்டிங்கனாலே வெளியில் வந்து தூள் தூளாக விழுகும். அதெல்லாம் கூட்டி ஒரு மூட்டையில் போட்டு ஒரு மூளையில் வைக்கலாம். ஒன்று உங்கள் மாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்படி? ஒரு லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் உப்பு, கல் உப்பு கலந்து தெளித்து மூட்டை போட்டு வச்சுக்கலாம். ஒன்று அந்த வேலையை பாருங்க. இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பொட்டை எடுத்து கொண்டு போய் நிலத்துல போட்டு, என் நிலம் சரியா, இந்த துண்டு மட்டும் சரியா வளர மாட்டேங்குதுங்க. இந்த டெலகிராம் குரூப்ல பாக்குறவங்க சொல்லுவீங்க, இந்த அந்த பையன் இருக்காப்புல செங்கல்பட்டு தனசேகர், அவர் சொல்லுவார்ல, என்னோட 5வது துண்டு, இந்த துண்டு மட்டும் சரியா விளையலைங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி எது விளையலையோ அந்த மாதிரி துண்டுக்கு இந்த பொட்டை போட்டுக்கலாம். அந்த கவனம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் பண்ணுங்க. இது நான் பொதுவான செய்தியா சொல்றேன்.